நீங்க முதல்ல குடிங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏண்டி ஒருத்தரை விட்டு இன்னொருத்தர் உபசரிக்கிறது என்ன பழக்கம்? இதுதான் பிறந்த வீட்டுல கத்து கொடுத்துருக்கிற நாகரிகமாக்கும். அத்தை, காஃபி எடுத்துட்டு வானா எடுத்துட்டு வர போறேன். இதுக்கே தேவையில்லாம எங்க வீட்டெல்லாம் இழுக்கிறீங்க, அதுவும் ஒரு மூணாவது மனுஷன் முன்னாடி. பாத்தீங்களா ஆண்டி, உங்க மருமக என்ன மூணாவது மனுஷியா ஆக்கிட்டா. ஏண்டி இவ உனக்கு வேத்து மனுஷியா? பாண்டியனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? ஐயோ வேண்டாம் ஆண்டி, அப்படியெல்லாம் எதுவும் சொல்லிடாதீங்க. பாவம் கிரிஜா. நீ ஒண்ணு எனக்காக பரிதாபப்பட்டு ரெக்கமெண்ட் பண்ண தேவையில்ல. உனக்கு திமிருடி. கல்யாணமாகி 1.5 வருஷம் ஆச்சு. ஒரு குழந்தைய பெத்து கொடுக்கறதுக்கு உனக்கு துப்பு கிடையாது. பேசுறா பார் பேச்சு. விடுங்க ஆண்டி, கூடிய சீக்கிரத்துல பேரனியோ பேத்தியோ பெத்து கொடுத்துருவாங்க. ஆனா பாருங்க, குழந்தை இல்லாத காரணத்தை காட்டிதான் இப்பெல்லாம் நிறைய பேர் டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. சமீபத்துல நான் கூட 2 டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன்னா பாத்துக்கங்களேன். ஏன் எங்களுக்கும் வாங்கி கொடுத்துட்டு போ. சி வாய் மூடு. விளக்கு போட்ட நேரத்துல பேசுற பேச்ச பாரு. விவஸ்தை கெட்டவ. ஆனா இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோ, நீ சொன்னதா நடக்கும் போல இருக்கு. ஆண்டி, பாண்டியன் வந்து